பாபக்ஷேத்திரத்தில் பாபியோடு சேர்ந்தால் புதன் பாபியாகும். புதன் நபும்சக கிரகம் அப்படின்னு அர்த்தநாரி கிரகம். சுபக்ஷேத்திரத்தில் இருந்தால் சுபனோடு சேர்ந்திருந்தால் சுப கிரகமாக பலம் செய்யும். பாபக்ஷேத்திரத்திலோ பாபியோடோ சேர்ந்திருந்தால் அது பாபியாய் மாறிவிடும். சுருக்கமா 7ஆம் இடத்தில் 3 பாப கிரகங்கள் தரிசனம் இருக்கு. 7ஆம் பாபாதிபன் 12ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இந்த பொண்ணை அல்ல எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அவன் டிவோர்ஸ் பண்ணத்தான் செய்யும். பிளஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணும். பிளஸ் இன்னொரு கல்யாணம், அட்லீஸ்ட் ஒரு 3 கல்யாணமாவது அவனுக்கு நடக்கும். அப்படித்தான் இந்த ஜாதகம். 4 கல்யாணம் வரைக்கும் இதே மாதிரி ஜாதகத்துக்கு, அது ஸ்ரீ ஜாதகம், 4 கல்யாணம் வரை நடந்த ஜாதகம் இங்க வந்திருக்கு. அப்போ ஜாதக பிரகாரம் இந்த நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும் கட்டங்கள் தமிழ் உள்ள பொருத்தம் இருந்திருந்தாலும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருந்தால்தான் சரியாக உள்ள பொருத்தம் இருக்கா இல்லையா, லைஃப் லாங் ஹாப்பினஸ் வாழ்க்கையில இருக்குமா அப்படின்னு தெரியும்.